வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ராகி ரவை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ராகி மாவை சலிச்சு வச்சுக்கிறேன். இதில் ஒரு கப்பு கொஞ்சம் அதிகமாகவே ராகி மாவு எடுத்துக்கலாம். அதில் தடவை ரவை ஒரு கப்பு எடுத்துக்கலாம். 3/4 கப்பு மைதா அல்லது கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப்புக்கும் கம்மியாக அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இதில் ஒரு 2-3 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுறலாம். இது அந்த ரவை கொஞ்சம் நேரம் ஊறணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஸோ இதை ஊற வச்சிட்ருக்கிற டைம்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் உங்களோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து மல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் மிளகை இடித்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட ராகி ரவை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். யூஸ்வலாக ரவை தோசை பிடிக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஆல்டர்னேட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம ராகி ரவை தோசை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ராகி ரவை தோசை ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.